பழனிக்கும் அரசிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழனி அண்ட் அரசி 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் சீரியலில் வந்துட்டு என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பழனிக்கு வந்து வெளியில், அதாவது அந்நியத்தில் ஒரு பொண்ணு பார்த்துருக்குறாங்க. ஸோ அந்த பொண்ணுடைய ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்துட்டு பழனியை பிடிச்சிருக்குது, அந்த பொண்ணையும் பழனிக்கும் பிடிச்சிருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு மியூச்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேரேஜுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாண்டியன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம், ரொம்பலாம் தள்ளி போட வேணாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. ஸோ இப்போ வந்துட்டு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம பாண்டியன். ஸோ இப்போது கல்யாணம் மும்பரத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதற்கு இடையிலுமே பார்த்திங்கன்னா, அதாவது ஆரிய கூத்தாக இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் அண்ட் ராஜி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கதிர் வந்து ராஜியை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் செய்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீ வந்து எப்படியாவது போலீஸ் ஆகிருவேன், நான் உன்னை போலீஸ் ஆக்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை கொடுக்குறாரு. அந்த நம்பிக்கை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ராஜியை எங்கேயோ வாழ்க்கையில் கொண்டுட்டு போகுது அப்படின்றதாங்க நிதர்சனமான உண்மை. இப்போ ராஜியே வந்துட்டு ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் விருப்பம் இல்லை. ஸோ நம்ம எல்லாரையுமே மீறி நம்ம எதற்காக போலீஸ் ஆகணும், வேண்டாம், நம்ம எல்லாருக்காகவும் நம்மளுடைய ஆசையை, நம்மளுடைய கனவை சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ராஜியே முடிவுக்கு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் உன்னுடைய கனவை கண்டிப்பாக நான் நிறைவேற்றியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஒரு சபதம் எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய உறுதுணை, அவங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. இங்கே பாரு ராஜி, நீ வந்துட்டு சாதிக்க பிறந்தவ, கண்டிப்பாக உன்னால் எல்லாமே சாதிக்க முடியும், நீ கண்டிப்பாக போலீஸ் ஆகுவ, நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவ, நம்ம ஊருக்கே நீ என்ன பண்ணுவ, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவ அப்படின்னு சொல்லி ரொம்பவே நல்ல நல்ல வார்த்தைகளை கூறி அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக ராஜிக்கிட்ட அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, நீ வந்து வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம போலீஸ் ஆகியிருந்துக்கலாமோ அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்த அப்படின்னா, அன்னைக்கு நீ போலீஸ் ஆகக்கூடிய ஃபிட்னஸ், உன்னுடைய தகுதி எல்லாத்தையுமே நீ இழந்து போய் ஒரு சக மனுஷியாக நின்றுக்கிட்டு இருப்ப. ஸோ அன்னைக்கு நீ இதை நினச்சி ஃபீல் பண்ணிடுவியா, இல்லை ஃபீல் பண்ண மாட்டியா? ஃபீல் பண்ண மாட்டேன்னா சொல்லு, இன்னையோட இனிமேல் உன்னுடைய கனவை பற்றி நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். அப்படி இல்லை நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு நீ சொன்னேன்னா உன்னை நான் கண்டிப்பாக போலீஸ் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை நீ உடனே சொல்ல வேண்டாம், நீ வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, டைம் எடுத்து யோசிச்சு பாரு, உண்மையிலே உன்னுடைய வாழ்க்கையில் 10 வருஷம் போனதுக்கப்புறம் நீ இதை நினச்சி வருத்தப்படுவியா படமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அதற்கான பதிலை வந்து ராஜிக்கிட்ட கதிர் கேட்குறாரு. இங்கே பாரு, நீ யோசிச்சியா, என்ன யோசிச்ச, நீ வந்து உண்மையிலே வாழ்க்கையில் வருத்தப்படுவேன்னு நினைக்கிறியா, இல்லை நான் ஈஸியாக கடந்து வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறியா, எதுவாக இருந்தாலும் சொல்லு, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை நான் வருத்தப்படுவேன், நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் விருப்பமே இல்லாமல் அப்படி ஆகுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, ஆனாலும் இந்த குடும்பம் வந்து முதல்ல நான் எடுக்கிற முடிவுகள் தவறு அப்படின்னு சொன்னாலும் அடுத்தடுத்து என்ன பண்ணிடுவாங்க, நான் எடுத்த முடிவுகள் சரி அப்படின்னு சொல்லிட்டு பல முறை ஏற்றுக்கிட்டு என் கூடவே நின்றுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்துலையும் என்ன அவங்க சீக்கிரமாக ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க, அப்படி ஒரு நாள் கண்டிப்பாக வரும், அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த முடிவை நான் எடுத்த முடிவை நான் என்ன பண்ணுறேன், சரியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பதில் அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனுமே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறான் அப்படின்னா அந்த முடிவு தவறாகவே இருந்தாலும் எடுத்த முடிவை சரியாக்குறதுக்கு சாமர்த்தியம் வாழ்க்கையில் இருக்கணும். அந்த சாமர்த்தியம் மட்டும் இருந்தது அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதை விட்டுட்டு ஐயோ நம்ம தப்பான முடிவு பண்ணிட்டோம், இந்த முடிவு ஐயோ நம்ம வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அந்த இடத்துல முடிஞ்சு போயிடும். அதை விட்டுட்டு நான் எடுத்த முடிவை நான் சரியாக்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி எவன் ஒருத்தன் வந்துட்டு தன்னுடைய மனநம்பிக்கையும் தன்னுடைய தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறானோ அப்படிப்பட்ட மனுஷன் மட்டும்தான் ஜெயிப்பான். ஸோ அதற்கு ஒரு உதாரணமாக தான் கதிர் வந்து இருக்கிறாரு. காலேஜ் படிக்கிற ஒரு வயசில்
கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுடைய லைஃப்பை வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவும் கடினமான ஒரு விஷயம். ஆனால் அதை வந்து கதிர் ஈஸியாகவே கடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் காலேஜுக்கும் போகிறாரு, அதே மாதிரி ஃபுட் டெலிவரி வேலைக்கும் போகிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் ஆக்டிவ் டிரைவர் வேலைக்கும் போகிறாரு. இத்தனை வேலைகளை பார்த்து தன்னுடைய படிப்பு செலவு, தன்னுடைய மனைவியோட படிப்பு செலவு, குடும்பத்துக்கு மாதம் வந்து 8000 ரூபாய் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டேயும் கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதையெல்லாம் நம்ம ராஜி வந்து நினச்சி பார்க்குறாங்க. கதிரால் இவ்வளோ விஷயம் முடியும் போது நம்மளால் ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ராஜி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பட் அவங்களுக்கு இப்போ என்ன புரியல அப்படின்னா, திங்கட்கிழமை எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேனா, இல்லை காலேஜுக்கு போவேனா, இல்லை நான் வந்துட்டு ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் வந்து நான் பண்ணுவேனா, இல்லை டியூஷனுக்கு போவேனா, இல்லை வீட்டு வேலைகளை பார்ப்பேனா, எனக்கு வந்து ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல தனியாக உட்காந்து ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது கதிர் கேட்குறாரு, என்ன அதான் நீ வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஆகுறேன்னு சொல்லிட்டல, அப்போ நீ வந்து உன்னுடைய ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும், இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணி ஆகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை கதிர், நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் வீட்டு வேலைகளையும் நான் பண்ணணும், அத்தைக்கு வந்து கிச்சனில் ஹெல்ப் பண்ணணும், காலேஜுக்கும் போகணும், அதே மாதிரி எனக்கு வந்து வீட்லேயும் ஒர்க் இருக்குது, டியூஷனுக்கும் போகணும். இந்த அத்தனை வேலைகளையும் என்னால் எப்படி சமாளிக்க முடியும், என்னால் முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உன்னால் கண்டிப்பாக முடியும். நீ வீட்டில் வந்து டெய்லி நீயா சமைச்சிக்கிட்டு இருக்க, அம்மா தானே சமைச்சிட்டு இருக்காங்க, நீ மற்ற எந்த வேலைகளையும் நீ பண்ண வேண்டாம். அம்மா கிட்ட சொன்ன அப்படின்னா அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க, அவங்க எல்லா வேலைகளும் அவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ நீ என்ன பண்ணு, இப்போ அம்மா கிட்ட சொல்லிவிட்டு இதற்கப்புறம் படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு ராஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட அடுத்த கட்ட ப்ராக்டிஸை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கதிர் தான் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு ரன்னிங் ஓடுறதுக்காக ஆன் யுவர் மார்க் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ பாண்டியன் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ணார பார்க்குறாரு. ஸோ அவருக்கு வந்து கோபம் உச்சிக்கு ஏறிடுது. வீட்டுக்கு நேராக வந்த பாண்டியன் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிரன் ராஜி உள்ளே நுழைஞ்ச உடனே எங்கே போய்ட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நாங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஆரம்பிக்கும் போதே இவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, கிரவுண்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. கிரவுண்டுக்கு போயிட்டு வரேன்னு என்கிட்டே நீ தைரியமாக சொல்கிறேன்னு, உன்னை அன்றைக்கி என்னடா சொன்னேன், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள், கிரவுண்டுக்கெல்லாம் இனிமேல் போக வேண்டாம், ப்ராக்டிஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம்னு நான் சொன்னேனா இல்லையா, அப்போ நான் சொல்கிறதுக்கு என்ன மரியாதை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக இது எதுக்காக நாங்கள் விடணும், இது அவளுடைய கனவு, அந்த கனவுக்கு நான் உதவியாக இருக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன், அவளுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், அவளை போலீஸ் ஆஃபீஸர் ஆக்கியே தான் தீர்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதற்கப்புறம் இப்போ இந்த பேச்சை விடுங்க, நான் சொல்கிறது என்னன்னு முதல்ல கேளுங்க. எனக்கு வந்து வர திங்கக்கிழமை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ், அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ, துறை வந்து முடிவு எடுத்துகிட்டு தான் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. அதான் இப்போ சொல்லிட்டேன்ல, எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதான்டா, உன்னைய பெற்றதுக்கு நாங்கள் வந்து ரியாக்ட் மட்டும்தானடா பண்ண முடியும், எந்த முடிவுமே நாங்கள் எடுக்க முடியாதுல்ல, நீ தானே எடுத்துக்கிடுவ, ஏன்னா சார் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பாண்டியன். இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசாதீங்க, கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், அது கண்டிப்பாக போய் தான் ஆகணும், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோட கல்யாணம், போகாமல் எப்படி இருக்க முடியும், முடிவுன்னு ஒன்று எடுத்தாச்சு, ஸோ அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, நான் கண்டிப்பாக போய் தான் தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ போடா, அதுக்கு ஒன்றும் யாரும் குறுக்க நிற்க போகிறது கிடையாது, ஆனால் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்கிட்ட நீ ஒரு பர்மிஷனாக கேட்டால் தான் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி விடுங்க, நான் தெரியாமல் அப்படி கேட்டுட்டேன், கோவமாக மன்னிச்சிருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, எந்த ஊரில் கல்யாணம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்குறாரு. சென்னையில் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, கிழிஞ்சிருச்சுடா, சென்னையில் கல்யாணம்னா நீ என்ன பண்ணணும், முன்கூட்டியே ட்ரெயினில் டிக்கெட் போடணும்ல, இப்போ நீ டிக்கெட்டும் போடலை, எப்படிடா போவ சென்னைக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, பஸ்ஸில் கூட போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது கதிர் வந்து முழிச்சுக்கிட்டே நிற்கிறாரு, என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு தெரியல. பட் அவங்க நிஜமாவே கல்யாண வீட்டுக்கு போகலை, ராஜியுடைய எக்ஸாமுக்கு தான் போகிறாங்க. அதை சொன்னோம் அப்படின்னா பாண்டியன் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார், அப்படியே விட்டாலும் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி தான் விடுவார். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து இவங்க எந்த உண்மைகளையும் சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அங்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் ராஜியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி பொய்யே சொல்லிடுறாங்க. ராஜிக்கு முன்னாடியே வந்துட்டு இவர் இப்படி தான் பொய் சொல்ல போகிறாருன்னு தெரியாது, ஏன்னா அவங்க வந்து கேட்கவும் செஞ்சாங்க.
மாமா கிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, அங்கே நான் நேரில் வந்து சொல்கிறேன், அப்போ பாரு இப்போவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நீ உளறிடுவ ஏதாவது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இங்கே வந்து இதை சமாளித்து முடிச்சிருக்கிறாரு நம்ம கதிர். ஸோ இப்போ வந்துட்டு பாண்டியன் என்ன சொல்ல போகிறாரு, இவங்க எப்படி சென்னைக்கு போக போகிறாங்க, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு திரும்ப வர போகிறாங்க அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்து வர எபிசோடில் நடக்க போகுதுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த சீரியலில் மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச பேர் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன், தங்கமயில், அதே மாதிரி செந்தில் அண்ட் மீனா. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரேட் பேர் கதிர் அண்ட் ராஜி. அண்டு என்னுடைய கமெண்ட்ஸில் அதிகமாக வர பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி அண்ட் அரசி. உங்களுக்கு இந்த 4 பேரில் யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.